ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் 0 to 20 வோல்ட் வேரியபிள் டிசி பவர் சப்ளை தான் செய்ய போகிறோம். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு 5 வோல்ட் டிசி சப்ளையும் ஃபிக்ஸ்டு 12 வோல்ட் டிசி சப்ளையும் செய்ய போகிறோம். ஏன்னா சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு வோல்டேஜில் வேலை செய்யணும், அதுவும் இதில் ஆட் பண்ணியிருக்கு. அதோட டயக்ராம் வந்து நான் இதில் கொடுத்துருக்குறேன். இதுபடி கொடுத்திங்கனாவே உங்களுக்கு கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். நம்ம 5 வோல்ட் சப்ளைக்காக 7805 ஐசியும் 12 வோல்ட் சப்ளைக்காக 78112 ஐசியும் வேரியபிள் டிசி பவர் சப்ளைக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம IRF840ங்கிற மாஸ்ஃபெட் யூஸ் பண்ணிக்கிறோம். சர்க்யூட்டில் கொடுத்த மாதிரி நம்ம சால்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபியூஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். ஏதோ ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா போர்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஃபியூஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்புட்காக 220 வோல்ட்லேருந்து நம்மளுக்கு 20 வோல்ட் கொடுக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபார்மர் ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மரோட அவுட்புட் வந்து ஏசியாக இருக்குது, அது டிசியாக மாற்றுறதுக்காக ஃபுல் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபுல் பிரிட்ஜ் ரெக்டிஃபையரோட அவுட்புட்டை தான் வந்து நம்ம அந்த போர்டுக்கு கொடுக்க போகிறோம், நம்ம கண்ட்ரோல் போர்டுக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பைண்டிங் போர்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ளைவை கனெக்ட் பண்ணி எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து சுவிட்ச் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வேரியபிள் பொட்டன்சியோமீட்டர் 1 கிலோ பொட்டன்சியோமீட்டர் வந்து இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இது யூஸ் பண்ணி தான் வேரி பண்ண முடியும். இப்போ போர்டையுமே நம்ம ரெடி பண்ண போர்டையுமே ஃபுல் பிரிட்ஜ் ரெக்டிஃபையரையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபுல் பிரிட்ஜ் ரெக்டிஃபையரோட அவுட்புட்டு இதுக்கு இன்புட்டாக வரும். பொட்டன்சியோமீட்டரோட ரெஃபரன்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்து அதோட காமனை கொண்டு வந்து நம்ம IRF840வோட கேட்டில் கொடுத்துருக்குறோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காமனெல்லாம் ஷார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மள 5 வோல்ட் இன்புட்டு 12 வோல்ட் இன்புட்டு அதே போல் வந்திங்கன்னா வேரியபிள் இன்புட் வந்து மீட்டர் வழியே க்ளோஸ் பண்ணி கொடுத்துருப்போம். இப்போ வந்து மீட்டருக்கு வந்து 5 வோல்ட் இன்புட் கொடுத்துடலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்பிளே ஒர்க் ஆகுது. அதை நம்ம எந்த இடத்துல வோல்டேஜ் மெஷர் பண்ணுறோமோ அந்த இடத்துல அந்த காமன் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுற மீட்டரோட காமன் பாயிண்ட். இப்போ மீட்டரில் நம்ம வந்து ப்ளக் பண்ணிட்டோம்னா மீட்டர் வந்து இப்போ லைனுக்கு வந்துடும். இதோட கனெக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டயக்ராம் கொடுத்துருக்குற அதில் தெளிவாக இருக்குது, பார்த்துக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. நம்ம ஒரு டைம் சும்மா செக் பண்ணி பார்த்துக்கலாம், கரெக்டாகவே ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம அதை வந்து பேக் பண்ணிடலாம். பேக் பண்ணிவிட்டு இதோட அவுட்புட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் உள்ள வச்சு நம்ம பேக் பண்ணுறோம். பேக் பண்ணி நம்ம அந்த 2 சைடும் வந்து ஸ்க்ரூ போட்டாச்சு. ஸ்க்ரூ போட்டு நம்ம மேலே வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்க்ரூவையும் டைட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த மேலே அந்த க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்க்ரூ தெரியாமல் இருக்கிறதுக்காக அந்த போஸ்ட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. இது வந்து எப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 12 வோல்ட் ஃபேன் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ கரண்ட் எப்படி வந்து மெஷர் பண்ணுதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். நான் வந்து அதுக்காக அந்த ஃபேன் வந்து 12 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகக்கூடிய ஃபேன், அதனால் 12 வோல்ட் சப்ளை வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஆனால் லோட் பண்ணுறப்போ கொஞ்சம் வோல்டேஜ் டவுன் ஆகும். இப்போது நம்ம 11.5 வோல்ட்டு கொடுத்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேன் ரன் பண்ணுற டைமில் நம்மளுக்கு 0.17 ஆம்ஸ், அதாவது மில்லி ஆம்ஸில் நம்ம கனெக்ட் பண்ணால் அங்கேயுமே 172 மில்லி ஆம்ஸ் வந்து நம்மளுக்கு கவுண்ட் ஆகுது. கரெக்டாக வந்து ஆம்ஸும் கவுண்ட் ஆகுது. இப்போ நம்ம வோல்டேஜ் ரைஸ் பண்ணுறப்ப ஆம்ஸும் ரைஸ் ஆகுது, வோல்டேஜ் குறைக்கிறப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஆம்ஸும் டவுன் ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிட்ட வந்து கரெக்டாகவே ஒர்க் ஆகுது. அந்த டிஸ்பிளேயில் வரதுமே நம்மளோட மல்டிமீட்டர்லேயே கேலிப்ரேஷன் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ இதே பார்த்து நான் ஒரு எல்இடிக்கு வந்து இன்புட் கொடுத்து பார்க்குறேன். வோல்டேஜ் மட்டும் மாற்றி பார்த்திங்கன்னா நம்ம வோல்டேஜ் வந்து 2.8 வோல்ட் கொடுத்துட்டோம். இது 3 வோல்ட்டுக்கு மேலே போகிறப்போ அந்த எல்இடி ஃபுல் ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் வந்துடுது. அது கரண்ட் வந்து 0.06 ஆம்ஸ் வந்து டவுன் பண்ணிகிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு கனெக்டரில் 5 வோல்ட் கனெக்ட் பண்ணிக்கிறோம், நம்மளுக்கு அவுட்புட் 5 வோல்ட் வருது. செகண்ட் கனெக்டரில் நம்ம 12 வோல்ட்டை கனெக்ட் பண்ணிக்கிறோம், நம்மளுக்கு அவுட்புட்டு 12 வோல்ட் வருது. இது ரெண்டுமே ஃபிக்ஸ்டு, நம்மளால் மாற்ற முடியாது. லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள் 0 to 20 வோல்ட் வரைக்கும் நம்மளால் வேரி பண்ணிக்க முடியும். நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மரோட ரேட்டிங் வந்து மாற்றுறப்போ 0 to 30 வோல்ட் இருக்கிற ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளால் 30 வோல்ட் வரைக்கும் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.